சில்ட்ரன்ஸ், எப்படி இருக்கீங்க? போன வாரம் எல்லாரும் பார்த்தீங்கன்னு நான் நம்புகிறேன். பார்த்தீங்களா? இல்லை யாரும் பார்க்காம இருக்கீங்களா? போன வாரம் நம்ம என்னத்தை பற்றி பேசினோம்? ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி பேசினோம். நீங்கள் போன வாரம் யாரிடத்துலையும் இயேசுக்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்தீங்களா? இல்லை இயேசுவை பற்றி சொன்னீங்களா? இல்லை உதவி செஞ்சீங்களா? செஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். செஞ்சுருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க, நீங்கள் செஞ்சீங்க அப்படின்ட்டு. ஓகே ஓகே, இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரமும் உங்களுக்கு விசேஷமான ஒரு பாடல் இருக்குது, விசேஷமான ஒரு கதை சொல்ல போகிறோம், விசேஷமான ஒரு காரியம் நீங்கள் செய்ய போகிறீங்க. அனுதினமும் நீங்கள் ஜெபம் செய்கிறீங்களா? இல்லை இந்த லாக்டவுன்லாம் படுத்து தூங்குறீங்களா? ஜெபம் செய்கிறீங்களா இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஜெபம் செய்கிறீங்களா இல்லையான்னு. ஓகே, எல்லோரும் கண்களை மூடுவோமா? இந்த பேர் கண்ணை மூடாமல் இருக்கீங்க, கண்ணை மூடுறீங்களா? ஓகே, ப்ரே பண்ணுவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா இந்த நாளை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அனுதினமும் உம்மை தேடவும் உம்மை நாமத்தை சொல்லி கூப்பிட ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஜெபங்களை நீர் கேட்கிறீர் என்று நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் என்னை காத்து வழி நடத்தினமைக்காக நன்றி. ஆமேன் ஆமேன். சில்ட்ரன்ஸ், இந்த வாரம் நம்ம பாட்டு பாட போகிறதுக்கு முன்பாக போன வாரம் உள்ள பாட்டை ஒரு ரீகேப் பண்ணுவோமா? இன்னைக்கு ஒரு புது பாடலை பாட போகிறோம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை பாடுவோமா? ஓகே, எல்லாம் ஏஞ்சி நில்லுங்க. யாரும் நிற்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் ஏந்துறீங்க, ஏஞ்சி நில்லுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? Read your Bible, pray every day, pray every day, pray every day. Read your Bible, pray every day, and you'll grow, grow, grow. And you'll grow, grow, grow. And you'll grow, grow, grow. Read your Bible, pray every day, and you'll grow, grow, grow. Don't read your Bible, don't pray every day, don't pray every day, don't pray every day. Don't read your Bible, don't pray every day, and you'll shrink, shrink, shrink. And you'll shrink, shrink, shrink. And you'll shrink, shrink, shrink. Don't read your Bible, don't pray every day, and you'll shrink, shrink, shrink. Read your Bible, pray every day, pray every day, pray every day. Read your Bible, pray every day, and you'll grow, grow, grow. And you'll grow, grow, grow. And you'll grow, grow, grow. Read your Bible, pray every day, and you'll grow, grow, grow. வேதம் வாசித்து ஜெபித்திடு ஜெபித்திடு ஜெபித்திடு
வேதம் வாசித்து ஜெபித்திடு மேலும் வாழருவாய் மேலும் வாழருவாய் மேலும் வாழருவாய் வேதம் வாசித்து ஜெபித்திடு மேலும் வாழருவாய் வேதம் வாசித்து ஜெபித்திடு 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 வேதம் வாசித்து ஜெபித்திடு மேலும் வாழருவாய் மேலும் வாழருவாய் மேலும் வாழருவாய் வேதம் வாசித்து ஜெபித்திடு மேலும் வாழருவாய். ஹாய் கிட்ஸ், நீங்கள் இப்போது பாடிய பாடல் என்ன? What was the song you just sang? Read your Bible, pray every day, and you will grow, grow, grow. வேதம் வாசித்து ஜெபித்திடு மேலும் வளருவாய். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசித்தால் நீங்கள் வளர்வீர்கள். You will grow if you read the Bible every day and pray every day. நீங்கள் எப்படி வளர்வீர்கள்? How will you grow? ஒன்று, ஞானத்தில் வளருவோம், அறிவில் வளருவோம், புத்தியில் வளருவோம். In word, knowledge, understanding. ரெண்டாவது, குணத்தில் வளருவோம். நம்ம நடத்தை, நம்ம கேரக்டர் மாறும், அதில் வளருவோம். பைபிளை வாசிக்கும்போது நமக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ண்டு. அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எது சரி எது தப்பு என்று நம்ம கற்றுக்கொள்ளலாம். இதை தெரிந்தால் மட்டும் போதாது, நம்ம வாழ்க்கை மாறணும். எப்படி மாறும்? ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கணும். உங்களுக்கு பிரியமானதை செய்ய, சரியானதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். இது ஜெபம். தினந்தோறும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, பைபிளை நீங்கள் சொன்ன காரியங்களுக்கு நான் கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ரெண்டாவது, இயேசுபாட்டுக்கு நன்றி சொல்லணும். எதுக்கு? எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம தினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்தோம்னா நம்ம வளருவோம். இன்றைக்கு பைபிளில் இருக்கிற ஒரு நபரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் பெயர் டேனியல். அவர் சிறு வயதில் இருந்து ஜெபிப்பார். 3 வேளை ஜெபிப்பார் தினந்தோறும். அது மட்டும் இல்லை, வேதத்தை வாசிப்பார். அந்த காலத்தில் எல்லார்ட்டையும் பைபிள் கையில் இல்லை. பொதுவாக மற்றவங்க வாசிக்கிறத கேட்பாங்க. அவர் சின்ன வயசுலேருந்து வேதத்தை வாசிக்கிறத கேட்பார். சமயம் கிடைக்கும்போது வாசிப்பார். பெரியவனாக வந்த பிறகும் அவர் தொடர்ந்து ஜெபிப்பார். எத்தனை வேளை? 3 வேளை. அப்புறம் வேதத்தை வாசிப்பார். அவர் சிறு வயதுலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்தார். நான் ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டுமே செய்வேன். He will only do what God wanted him to do. தானியேலுக்கு தெரியும் ஆண்டவருக்கு என்ன செய்தால் பிடிக்கும், என்ன செய்தால் பிடிக்காது அது நல்லா தெரியும். சரியானதை அவர் செய்தார். ஆண்டவர்கிட்ட தைரியம் கேட்டார். ஆண்டவர் தைரியத்தை கொடுத்தாரு. உதவி கேட்டார், ஞானம் கேட்டார். அதனால் ஆண்டவர் தானியேலுக்கு அறிவு கொடுத்தாரு, தைரியத்தை கொடுத்தாரு, பாதுகாப்பும் கொடுத்தாரு. ஆண்டவர் தானியேலை அரண்மனையில் வைத்தார் ஒரு மந்திரியாக. இப்போது பீட்டர் அண்ணன் உங்களுக்கு தானியேல் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லுவார். வாங்க பீட்டர் அண்ணன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அண்ணா பீட்டர் பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரியுடைய தலைப்பு தானியேலும் சிங்கக்கவியும்.
தானியேலும் சிங்கக்கெபியும். இன்றைக்கான வேத வசனம், தானியேல் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு நீங்க 2 முறையாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க, 3 முறையாவது சாப்பாடு சாப்பிடுவீங்க. ஆனா எத்தனை முறை பிரேயர் பண்ணுவீங்க? இன்னைக்கு தானியேல்னு ஒரு நபரை பத்தி பார்க்க போறோம். அவர் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு பிரேயர் பண்ணுவாருன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு 3 முறை பிரேயர் பண்ணுவாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஏசப்பாட்ட போய், ஐ லவ் யூ ஏசப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன், தேங்க்யூ ஏசப்பா, நீங்க எனக்கு கொடுத்த எல்லாத்துக்காகவும் நன்றி அப்படின்னு பிரேயர் பண்ணுவாரு ஃப்ரெண்ட்ஸ். அவரை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தானியேல் காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வாய அப்படின்னு வச்சுக்கிட்டு ஜன்னல் கதவை திறப்பாரு. ஜன்னல் கதவை திறந்தா வானம் தெரியும். அங்க வானத்துக்கு நேரா மொட்டி போட்டு பிரேயர் பண்ணுவாரு. ஏன்னா வானத்துக்கு மேலதானே ஏசப்பா இருக்கிறாங்க. ஏசப்பா தானியேல் பிரேயர் பண்றத பாப்பாங்கல்ல. அவர் ஏன் வாய அப்படின்னு வச்சிருந்தாரு அப்படின்னா, அவரு ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்டா பேசுறது மம்மி டாடிட்டெல்லாம் பேச மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேச மாட்டாங்க. ஏசப்பாட்ட தான் ஃபர்ஸ்டா வந்து பிரேயர் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 3 வாட்டி பிரேயர் பண்ணுவாங்க. காலையில பிரேயர் பண்ணுவாங்க, மதியம் பிரேயர் பண்ணுவாங்க, அப்புறம் நைட்டும் பிரேயர் பண்ணுவாங்க. ஏசப்பாட்ட போய் மம்மி டாடி கொடுத்ததுக்காக தேங்க்யூ ஏசப்பா, அப்புறம் உணவு கொடுத்ததுக்காக தேங்க்யூ, நல்ல ட்ரெஸ் கொடுத்ததுக்காக தேங்க்யூ, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அதுக்காக தேங்க்யூ, அப்புறம் நல்ல வேலை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா, தேங்க்யூ ஏசப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவாரு ஃப்ரெண்ட்ஸ். தானியேல் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் 3 முறை பிரேயர் பண்ணுவாருன்னு அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவருடைய எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அவருடைய எதிரிகள் யாரு? ஏன் அவருக்கு எதிரிகள் இருந்தாங்க? சொல்லவா உங்களுக்கு? தானியேல் வாழ்ந்த காலத்துல தரியுன்னு ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு தானியேல ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா தானியேல் அறிவாகவும் அழகாகவும் இருப்பாரு. அவரு எல்லாத்தையும் சரியா செஞ்சு முடிச்சிருவாரு. அதனால ராஜா தனக்கு அடுத்தபடியா தானியேல பிரைம் மினிஸ்டரா ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுக்கு வச்சாங்க. இத பார்த்த அவருடைய எதிரிகளுக்கு, எனக்கெல்லாம் அறிவு இல்லையா, அழகு இல்லையா, இவனை போய் பிரைம் மினிஸ்டரா வச்சிருக்கிறாங்க, எனக்கு மட்டும் அந்த பதவி கிடைச்சிருந்தா என்னென்ன பண்ணிருப்பேன் தெரியுமா அப்படின்னு அவரை பத்தி புரணி பேசினாங்க. தானியேலுடைய எனிமீஸ் ரகசியமா ஒரு கூட்டம் போட்டாங்க. அதுல இந்த தானியேலை கவுத்திட்டா நாம தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர். ஆனா இந்த பையட்ட ஒரு குறையும் பார்க்க முடியலையே. இந்த பைய திருடவும் மாட்டான், பொய் பேசவும் மாட்டான், எல்லாத்தையும் கரெக்டா பண்றான். என்ன பண்றது? சரி, மாட்டாமையா போயிருவான், ஒரு நாள் வலுவா மாட்டுவான், அன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் தானியேலுடைய எனிமீஸ் தானியேல் பிரேயர் பண்றத பார்த்தாங்க. பார்த்த உடனே அதுல ஒருத்தன், நாம தானியேலை எப்படி கவுத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, வலுவா ஒரு ஐடியா மாட்டி இருக்கு, அந்த ஐடியாவை வச்சு தானியேலை நல்லா மாட்டி விட்டுறலாம், வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு திட்டுப்புட்டுன்னு அந்த எனிமீஸ் ஓடி போய் ராஜா முன்னாடி நின்னாங்க. நின்னு, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, மகிமையும் கனமும் உமக்கே உரியது அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா உங்களுக்கு இந்த ஊர்ல மரியாதை பெருகிறதுக்கும் உங்களுடைய புகழ் இந்த ஊர்லயும் சுத்து வட்டாரத்திலையும் நல்லா பிரஸ்தாபப்படுறதுக்கும் ஒரு ஐடியாவோட வந்திருக்கிறோம். அந்த ஐடியாவை சொன்னா நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அடுத்த 30 நாளைக்கு எல்லாருமே உங்களைத்தான் வணங்கணும், உங்ககிட்ட தான் பிரேயர் பண்ணணும், வேற யார்கிட்டையும் பிரேயர் பண்ணக்கூடாது, யாரையும் வணங்கக்கூடாது. அப்படி யாராவது வேற யார்கிட்டாவது பிரேயர் பண்ணாங்க, வணங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ராஜாவே அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த செய்தி
கடவுளை மாதிரி என்னையும் மற்றவங்க வணங்க போறாங்களா, ப்ரேயர் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சந்தோஷமா அந்த சட்டத்துக்கு கையெழுத்து போட்டு அவங்கிட்ட கொடுத்து அனுப்புனான். இத தானியேல் பார்த்துட்டாரு. இப்போ தானியேல் ராஜாட்ட தினமும் ப்ரேயர் பண்ண போறாரா இல்ல ஏசப்பாட்ட தினமும் ப்ரேயர் பண்ண போறாரா? வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தானியேல் ராஜாட்ட ப்ரேயர் பண்ணல, ராஜாவை வணங்கல. எப்பொழுதும் போல தினமும் 3 வேளை ஏசப்பாட்ட தான் ப்ரேயர் பண்ணாங்க, ஏசப்பாவை தான் வணங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். இத அவருடைய எனிமீஸ் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? தானியேல பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக சிங்கத்தோட கெபில போட்டுட்டாங்க. சிங்கத்தோட கெபிலனா சிங்கம் லபக் 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 லபக்னு சாப்பிட்டுருக்கணும்ல. ஆனா சிங்கம் தானியேல சாப்பிடல. ஏசப்பா சிங்கத்திட்ட இருந்து தானியேல காப்பாத்திட்டாங்க. அதனால தானியேல் சிங்க கபிலையும் பிரேயர் பண்ணாரு. ஏசப்பா தேங்க்யூ தேங்க்யூ, சிங்கத்திட்ட இருந்து என்ன பாதுகாத்ததுக்காக தேங்க்யூ 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 அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில ராஜாவும் தானியலுடைய எனிமீஸும் சிங்கக்கபிக்கு வந்து தானியலை எட்டி எட்டி பார்த்தாங்க. அதுல ஒரு எனிமி, என்னடா இவனுக்கு ஒரு சேதமும் ஆகாம குத்துக்கல்லாட்டம் அப்படியே நிக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இன்னொருத்தன், ஆமாண்டா அவனுடைய ட்ரெஸ் கூட கிளியாம அப்படியே இருக்கு பாரு அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா, தானியேல், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய ஏசப்பா தான் உன்னை தப்புவித்திருக்கிறாரு, சிங்கத்திட்ட இருந்து உன்னை காப்பாத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. உடனே தானியேல மேல தூக்கிட்டாங்க. தானியேல் சொன்னாரு, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமக்கு விரோதமாகவும் ஏசப்பாவுக்கு விரோதமாகவும் நான் ஒரு பாவமும் செய்யல. அதனாலதான் ஏசப்பா என்ன சிங்கத்திட்ட இருந்து காப்பாத்துனாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ராஜா, நான் ஒரு சட்டம் போட போறேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. தானியேல் பிரேயர் பண்ண ஏசப்பா தான் இந்த உலகத்துக்கே ராஜா. தானியேல் பிரேயர் பண்ண ஏசப்பா தான் உண்மையான தெய்வம். இன்னையில இருந்து நம்ம ஊர்ல உள்ள எல்லாரும் தானியேல் பிரேயர் பண்ண ஏசப்பாட்ட தான் நாம பிரேயர் பண்ண போறோம். இத நான் சட்டமா போட போறேன்னு சட்டமா எழுதி கையெழுத்து போட்டாங்க. இந்த சட்டத்தை எடுத்துட்டு 2 பேரு குடு 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 திடுபுடு 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 திடு அப்படின்னு ஓடி போனாங்க. ஓடி போய் மக்கள் எல்லார்ட்டையும் ராஜாவுடைய சட்டத்தை அறிவிச்சாங்க. மக்களே மக்களே நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார்ல தானியேல், அவரை சிங்க கபில போட்டும் அவரை சிங்கம் சேதப்படுத்தல. ஏன்னு தெரியுமா? அவரு இடைவிடாம ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஏசப்பா சிங்கத்துடைய வாயை அடைச்சு தானியேல காப்பாத்திட்டாங்க. அதனால ராஜா, இனிமேல் நாம எல்லாரும் இந்த உலகத்தின் ராஜா ஏசப்பாவை தான் வணங்கணும். நாம வணங்கும் போது ஏசப்பா நம்மள பாதுகாப்பாங்க. அதனால எல்லாரும் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க, உங்க குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லிருக்காங்க. எல்லாரும் கேட்பீங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? இந்த ஸ்டோரியில இருந்து ஒரு முக்கியமான பாடத்தை நாம கற்றுக்கொள்ள போறோம். முதலாவது பாடம் என்னன்னா, தானியேலை போல நாமும் காலையில ஜெபிக்கணும், மதியம் ஜெபிக்கணும், சாயங்காலம் ஜெபிக்கணும், வீட்டுல ஜெபிக்கணும், அடுத்து சர்ச்சுக்கு போனாலும் பிரேயர் பண்ணணும், அடுத்து தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும் வெளியில போனாலும் பிரேயர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 2வது பாடம் என்னன்னா, தானியேலை பத்தி புரணி பேசுறதுக்கு 2-3 பேர் இருந்தாங்கல்ல, அவங்கள மாதிரி ஒருத்தர் இல்லாதப்போ இன்னொருத்தவங்கள பத்தி பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி புரணி பேசுறது ரொம்ப 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 தப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 மாறலும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். என்ன ஒரு எக்ஸைட்டிங் பயங்கரமான காரியம் தானியேல் வாழ்க்கையில் நடந்தது.
ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தார். ஆண்டவர் தானியேலை பாதுகாத்தார். பீட்டர் அண்ணன் 2 காரியங்கள் சொன்னார். ஒன்று, நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும். 2வது, நாம் செய்யக்கூடாத காரியம், மற்றவர்களை பற்றி கெட்டது பேசக்கூடாது. இப்போது சில கேள்விகளை கேட்கிறேன். எவ்வளவு கவனமாக கதையை கேட்டீர்கள் என்று பார்க்கலாம். முதல் கேள்வி, தினமும் தானியேல் எத்தனை முறை ஜெபம் செய்தார்? How many times did Daniel pray every day? 2வது கேள்வி, why were Daniel's enemies jealous of him? தானியேலின் எதிரிகள் அவரை பார்த்து ஏன் பொறாமைப்பட்டார்கள்? 2வது B, could they find any fault with Daniel? தானியேலின் எதிரிகள் தானியேலிடம் ஏதாவது குறை கண்டுபிடிக்க முடிந்ததா? 3வது கேள்வி, the enemies asked the king to make a new law. What was this new law? ஒரு புதிய சட்டத்தை உருவாக்க எதிரிகள் ராஜாவிடம் கேட்டார்கள். என்ன இந்த புதிய சட்டம்? 4வது கேள்வி, what was going to be the punishment for anyone who did not obey this law? இந்த சட்டத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் தண்டனை என்ன? 5, Daniel prayed to God as always, so he was thrown into a den of lions. Who saved him? தானியேல் எப்போதும் போல ஆண்டவரிடம் ஜெபம் செய்தார். எனவே அவரை சிங்கத்தின் கூண்டுக்குள் போட்டார்கள். அவரை யார் காப்பாற்றியது? அவரை காப்பாற்றியது யார்? கடைசி கேள்வி, what new law did the king make? இதற்கு பின் ராஜா ஒரு புதிய கட்டளை கொண்டு வந்தார். அந்த புதிய கட்டளை என்ன? A or B? A, everyone must honor and respect Daniel's God. எல்லோரும் தானியேலின் தேவனை மதிக்க வேண்டும். B, no one should worship Daniel's God. யாரும் தானியேலின் தேவனை வணங்க கூடாது. இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுங்க. தானியேல் புஸ்தகம் அதிகாரம் 6. இல்லாவிட்டால் இந்த வீடியோவை திருப்பவும் போட்டு கேட்டு கிரேஸ் ஆண்டிக்கு அனுப்பவும். ஓகே சில்ட்ரன், ரிமெம்பர் 2 காரியம். 1, தினந்தோறும் நம்ம ஜெபிக்கணும். 2வது, மற்றவங்களை பற்றி தப்பா பேசக்கூடாது. பாய் கிட்ஸ். ஹலோ சில்ட்ரன்ஸ், இப்போது நம்மளோட மெமரி வேர்ஸ்க்கு போகலாமா? மெமரி வேர்ஸ் கற்றுக்கலாமா? இந்த வாரத்தோட மெமரி வேர்ஸ் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, தானியேல் 6:10. தானியேல் 6:10. Daniel chapter 6 verse 10. Daniel chapter 6 verse 10. ஓகே, முதல்ல தமிழ் பார்க்கலாம். தானியேல் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக
முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இன்னொரு தடவை படிப்போமா? மெதுவா படிக்கலாம். தானியேல் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்போ நான் சொல்றேன், எனக்கு பின்னாடி நீங்க சொல்றீங்களா? தானியேல் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்போ நம்ம இங்கிலீஷ்ல மெமரி வேர்ஸ் பார்க்கலாம். Daniel chapter 6 verse 10. Daniel got down on his knees 3 times a day, prayed and gave thanks before his God. Daniel got down on his knees 3 times a day, prayed and gave thanks before his God. இப்போ நான் சொல்ல எனக்கு பின்னாடி நீங்க மறுபடியும் சொல்லுங்க. Daniel got down on his knees 3 times a day, prayed and gave thanks before his God. இன்னொரு தடவை சொல்லுவோமா? Daniel got down on his knees 3 times a day, prayed and gave thanks before his God. Daniel chapter 6 verse 10. இன்னைக்கு கற்றுக்கிட்ட இந்த மெமரி வேர்ஸை நீங்கள் மறக்காமல் மெமரைஸ் பண்ணி வீடியோ எடுத்து கிரேஸ் ஆண்டிக்கு கண்டிப்பாக அனுப்பணும். ஓகேவா? God bless you. Bye. சில்ட்ரன்ஸ், நீங்கள் செஞ்ச இந்த கிராஃப்ட் ஒர்க்கு யார் யார் செஞ்சீங்கன்ட்டு இப்போ உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஹாய் பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கு நம்ம பார்த்த மனப்பாட வசனத்தில் அதோட கிராஃப்ட் ஒர்க்கை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு தேவையான பொருட்கள் 2 வித்தியாசமான கலர் பேப்பர்ஸ். ஓகே, நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு வீட்டில் இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, ஒரு யூஹுகம், ஒரு சீசர்ஸ், ஒரு பென்சில் இல்லை ஒரு பேனா, ஒரு மார்க்கர் பேன், இன்னொன்று இந்த டிஷ்யூ ரோல். அப்படி உங்களுக்கு இந்த டிஷ்யூ ரோல் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு கார்ட்போர்ட் எடுத்து நீங்களே சொந்தமாக ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்கள் அப்பா அம்மா இல்லை அண்ணா அக்கா வீட்டில் இருந்தாங்களா அவங்கள செய்ய சொல்லி செய்யலாம். ஓகே, முதலாவது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த 2 கலர் பேப்பர்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 2 சர்க்கிள்ஸ் வெட்டிக்க போகிறீங்க. ஓகே, ஒன்று ஒரு yellow கலரில் மேபி நீங்கள் சர்க்கிள் வந்து பெருசாக வெட்டிக்கலாம் இப்படி. இன்னொன்று அடுத்த கலரு வேறு கலர் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் சிறிதாக வெட்டிக்கொள்ளலாம். ஓகேயா, பார்த்துக்கிட்டிங்களா? ஓகே, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த வெட்டிக்கிட்ட 2 சர்க்கிள்ஸையும் ஒன்றா வைத்து இப்படி. ஓகே, அதில் ஒரே ஒரு இதில் மட்டும், சின்ன இதில் மட்டும் கொஞ்சம் யூஹூ நீங்கள் தடவிக்கலாம் அப்படி. ஓகே, ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் நீங்கள் எழுத முடியாது. ஓகே, கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அதை இப்படி நடுவில் சர்க்கிளில் நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்க.
அதாவது இப்படி வந்துடும். அதன் பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் சீசர்ஸ் எடுத்துக்கிட்டு, சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு சீசர்ஸ் பாய்க்க தெரியலன்னா உங்கள் பெற்றோர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஓகே, நீங்களே சொந்தமாக எடுத்து பயன்படுத்துறீங்க. ஓகே, இதை எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள், இந்த பெருசு சர்க்கிளுக்கு அதுலேருந்து அந்த சின்ன சர்க்கிள் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணணும். தொடர்ந்து கட் பண்ணிக்கிட்டே வரணும். கட் பண்ணி கடைசி முடிகிற வரைக்கும் கட் பண்ணணும். ஓகே, ஆண்டி இப்போ வந்து கொஞ்சம் தான் கட்டுறேன். நீங்கள் செய்யும் போது என்ன செய்யணும், முழுசாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். தெரியுதா இப்போ? ஓகே, அதன் பிறகு என்ன செய்ய போகிறீங்க, முழுசாக எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. அதன் பிறகு உங்களோட பேனாவை எடுத்துக்கொண்டு இல்லை ஒரு பென்சில் எடுத்துக்கொண்டு உங்களோட கண்கள் 2 கண்களை வரைய போகிறீங்க. எப்படி ஆண்டி கட்டுறேன், ஓவல் ஷேப்பில் தெரியுதா, இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில். ஓகே, அதன் நடுவில் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுக்கு மக்க பேன் இருந்தால் மக்க பேன், இல்லைன்னா பிளாக் கலர் எடுத்து அதன் நடுவில் லேசாக பிளாக் கலர் செஞ்சிட போகிறீங்க. இந்த மாதிரி இப்படி இருக்கும். அதன் பிறகு என்ன செய்ய போகிறீங்க, மறுபடியும் உங்கள் பேனாவை எடுத்துக்கொண்டு நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் செய்யணும். ட்ரையாங்கிளுக்கும் கொஞ்சம் பிளாக் கலர் யூஸ் பண்ணும். இப்போ ஏறக்குறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆண்டி என்ன செய்ய போகிறேன்ட்டு. அதன் பிறகு அதோட வாயை வைத்துட்டு ஏறக்குறைய இப்படி செஞ்சிருவீங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு இது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், இது வந்து ஒரு லயன் பிக்சர் செஞ்சுருக்கிறேன். இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இந்த டிஷ்யூ ரோல் ஆண்டி காமிச்சேன்ன இதை எடுத்துக்கொண்டு இதுக்கு தகுந்தாப்பில் ஒரு இதை ரோல் பண்ணுற மாதிரி ஒரு பேப்பர் அதே கலரில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த உள்ளே இருக்கிற அந்த சர்க்கிளில் கலர் எடுக்காமல் இந்த வெளியில் இருக்கிறத அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறீங்க, மறுபடியும் கொஞ்சோண்டு யூஹு இதில் போட்டுட்டு கம் தடவிட்டிங்கன்னா அப்போ அது கரெக்டாக பிடிச்சிக்கும். பாருங்கள், நல்லா பாருங்கள், இப்படி வச்சுட்டு இது இப்படி சுற்றி 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 கடைசிக்கு வந்தோடனே மறுபடியும் கொஞ்சோண்டு யூஹுவை தடவிட்டு ரொம்ப போடக்கூடாது, இப்படி ரோல் பண்ணிடணும். ஓகே பிள்ளைங்களா, பார்த்துக்கிட்டிங்களா? ஓகே, அதன் பிறகு என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் செய்து முடித்த இந்த லயன் ஃபேஸை இங்கே நீங்கள் கம் பண்ணிடுங்க. இது எப்படி கம் பண்ணோம், கொஞ்சமாக மறுபடியும் கீழே கம் போட்டுக்கணும். முழுசாக அந்த எல்லோ பெரிய சர்க்கிளில் போடக்கூடாது, அந்த சின்ன சர்க்கிளில் மட்டும் நீங்கள் போடணும். போட்டுக்கொண்டு இப்படி கம் பண்ணிடணும். ஓகே, உங்களுக்கு தெரியுதா? இப்போ சிங்கத்துக்கு என்ன இருக்கும், வால் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த வாலை செய்ய போகிறீங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிள். மறுபடியும் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு எல்லோ பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு சின்ன ரெக்டாங்கிள் மாதிரி ஷேப்பில் நீட்டாக எடுத்துக்கொண்டு ஓகே இந்த டிஃப்ரெண்ட் இதில் ஒரு ஹார்ட் ஷேப் வெட்டிக்கோங்க. ஹார்ட் ஷேப்பை நீங்கள் வெட்டிட்ட பிறகு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க, இது ரெண்டையும் ஒன்றா இப்படி கம் பண்ண போகிறீங்க. கம் பண்ணிட்ட பிறகு இப்படி வந்துட்ட பிறகு நீங்கள் என்ன செய்றீங்க, அதே சிங்கம் முன்னுக்கு கம் பண்ணக்கூடாது, பின்னாடி பக்கம் இப்படி செய்து போகிறீங்க. இப்போ என்ன தெரியுது உங்களுக்கு, லயன் தெரியுதா? ஓகே, அப்போ இது முழுசாக முடிஞ்ச பிறகு இன்றைக்கி நீங்கள் படித்த உங்களோட மனப்பாட வசனம் டேனியல் 6வது அதிகாரம் வசனம் 10 அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இப்படி நீங்கள் எழுதிட போகிறீங்க. எல்லாத்துக்கும் தெரியுதா? ஓகே, அப்படி உங்களுக்கு அந்த வசனத்தை இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பெற்றோட பைபிளில் திறந்து உங்கள் அப்பா அம்மா கூட உட்காந்து அந்த வசனத்தை எழுத போகிறீங்க. சின்ன பிள்ளைங்க தெரியலன்னா அப்பா அம்மா எழுதி கொடுங்க.
பெரிய பிள்ளைங்க சொந்தமாக எழுதலாம். ஓகே, ஆண்டி இங்கிலீஷில் மட்டும்தான் எழுதியிருக்கேன். தமிழில் வந்து உங்களுக்கு இந்த இடம் பத்தலைன்னு சொன்னால் நீங்கள் பின்னால் திருப்பி இந்த இடத்த கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அழகாக தமிழில் எழுதிட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மெமரி வெர்ஸை மெமரைஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபோனில் ஆன்டி கிரேஸ்ட்டை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இந்த கிராஃப்ட் ஒர்க் வந்து அப்படியே வைத்துட்டு அடுத்த முறை நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு வரும்போது அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து காமிக்கலாம். ஓகே பிள்ளைங்களா, இப்போ நீங்கள் சொந்தமாக செஞ்சுருவீங்களா? ஓகே, இந்த கிராஃப்ட் ஒர்க் வந்து நீங்கள் வரும்போது நாங்கள் பார்ப்போம். ஓகே, பாய்.